Hey guys, bonjour. நான் தான் உங்கள் பிஎம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா வந்து எலிஸ் ரோட்டில் இருக்கோம். எலிஸ் ரோட்டில் வந்து இந்த எலிஸ் ரோட் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா ஷாப் ஒன்று இருக்குது. கேமராஸ் எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் உள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன கேமராலாம் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படி போய் கேட்போம். அண்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம உள்ளே போய்ட்டு கேட்போம் guys. வாங்க போவோம். ஓகே, நம்ம ஷாப் உள்ளே போயிடுச்சு. ஷாப்போட நேம் வந்து V3 கேமரா சர்வீஸ் அண்ட் பையிங் கேமராஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஷாப் உள்ளே போனோடனே அவங்கக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேமராலாம் இருந்துச்சு. அவ்வளோ கேமராஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸில் கேமரா என்ன கேமரா இருக்குதுன்னு கேட்டோம். அவங்க வந்து அதுக்கு வந்து டிச் கேமராவா இல்லை DSLRன்னு கேட்டாங்க. இல்லை நம்ம வந்து DSLR பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி DSLRல வந்து ஒரு கேமரா காமிச்சாங்க. 400D காமிச்சாங்க. 400Dயோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 3000 சொன்னாங்க. நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். 3000 அது யூஸ்டி கேமரான்னு கேட்டேன். அது யூஸ்டி கேமரான்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷாக்லேயே வந்து டிச் கேமரா காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். டிச் கேமரா வந்து ஸ்டார்டிங் வந்து 1000 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேனான் 200D காமிச்சாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 30K சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து இஎம்ஐலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவங்க இல்லை இஎம்ஐ இல்லை ஃபுல் கேஷ் தான் அப்படின்னு சொன்னாங்க. வேறு என்னென்ன கேம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்து அதுக்கு வந்து நிக்கான் கேனான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேனானோட கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கேனான் 700D இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கேனான் 5100 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5100ஓட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டோம். 5100ஓட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 20K சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து 5300 வந்து 21 சொன்னாங்க. அடுத்தது கேனான் 1500 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட வந்து லென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கேமரா வாங்கினா அதில் வந்து என்னென்ன செட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க அதுக்கு வந்து ஒரு பேக் ஒன்று தரேன்னு சொல்லியிருந்தாங்க. கேமரா 2 லென்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா லென்ஸ் வேணும்னாலும் பண்ணி தராங்க. எக்ஸ்ட்ரா லென்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து 5D அண்ட் கோப்ரோ கேமரோட கலெக்ஷன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வேணா கேட்டோன்னா வேறு என்னென்ன கேம் கேட்டாலும் அவங்க அதுவும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. லோ ப்ரைஸில் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. கோப்ரோட ப்ரைஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்து எந்தெந்த மாடல்ஸ் அந்த மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லா கேம்ஸும் வெளியே வாங்குறத விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனல் பேரை சொன்னால் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஹேண்டி கேம்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கேமரா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஹேண்டி கேம்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து ஹேண்டி கேம்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 5Kலேருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஹேண்டி கேம்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 20-25 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அந்த கேம்லாம் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னோடனே அவங்க அந்த கேம்ஸ்லாம் எடுத்து காமிச்சாங்க. நம்மக்கிட்ட ஒரு கேம் எடுத்து காமிச்சாங்க. அந்த கேம் வந்து 25 இயர்ஸ் ஓல்டாக அந்த கேம் வந்து மெமரி கார்டு உள்ள ஆப்ஷன் கேம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு கேம்லாம் இருக்கான்னு கேட்டேன். வேறு கேம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேம் வந்து டேப் ரெக்கார்டு உள்ள ஆப்ஷன்ஸ் உள்ள கேமராவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு எதாவது கேம் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே வேறு ஒரு கேம் எடுத்து காமிச்சாங்க. அந்த கேம் நான் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டேன் கைஸ். என்ன இந்த கேம்லாம் வந்து நம்ம வந்து மூவிஸில் தான் பார்த்துருப்போம். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஹாலிவுட் மூவிஸில் தான் பார்த்துருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து எதாவது கேமரா எக்ஸிபிஷன் போயிருந்தா கூட பரவாயில்ல, அங்கெல்லாம் பார்த்துருப்பேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கேம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம்லாம் வந்து கலெக்ஷன் கேமராவும் இந்த கேம் வந்து வெளியே வந்து 20K சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இவங்கக்கிட்ட வந்து 10K வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கிடைக்குதான். நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தேன். இந்த கேம் பாருங்களேன். நெக்ஸ்ட் இவங்ககிட்ட வந்து டெல்லி லென்ஸ் அண்ட் போர்ட்ரேட் லென்ஸ் இருந்துச்சு. டெல்லி லென்ஸோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் அவங்க டெல்லி லென்ஸ் ப்ரைஸ் வந்து 5K சொன்னாங்க. அண்ட் போர்ட்ரேட் லென்ஸ் வந்து 6K சொன்னாங்க. இவங்ககிட்ட எல்லா லென்ஸஸும் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கிடைக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் அங்கே போய் கேமராலாம் பார்த்தாச்சு. 4000 ரூபாய்க்குலாம் வந்து கேமரா கிடைக்குதுனால 4000 ரூபாய்க்கு இப்போ கேள்வியே படுற 4000 ரூபாய்லாம் கேமரா கிடைக்குது. அண்ட் லென்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் தான் வந்து. அதான் டெலி லென்சஸ் வந்து எப்பயுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இவங்க ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க. யூஸ்டு லென்ஸ்னால கம்மியாக கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியிலே இருக்குது அந்த லென்சஸ். கேமராஸும் பார்த்தேன், நிறைய கேமராஸ் நல்ல கேமராஸ். அவங்க என்ன சொன்னாங்க, ஷோரூமில் வச்சுருக்க பீஸ் டெமோ பீஸ் அது. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்டு கிடையாது, ஷட்டர் போகாத கேமரா தான். ஸோ அதை வாங்கலாம். நான் பார்த்து எனக்கு கேமரா பற்றி கொஞ்சம் தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். அது கேமராஸ் எல்லாமே வாங்கலாம், நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ எலிஸோட ஸ்டார்டிங்லேயே இருக்குது. இங்கே கேமராஸ் வந்து விற்கணும்னு நினச்சா கூட இவங்ககிட்ட விற்கலாம், நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துப்பான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு கடைக்கு போகிறோம். அந்த கடையில் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே நிறையா புது கேமராஸ், எல்லாமே புது கேமராஸ், பிராண்ட் நியூ கேமராஸு, கிம்பிள், மொபைல் கிம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே போய்ட்டு என்ன ப்ரைஸ் ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.